வணக்கம் எல்லாருக்கும். நம்ம தலை அஜித் ஒரு படத்துல அடிச்சு தூக்கி பாடி இருப்பாரு. அதே மாதிரி கேஜிஎஃப் படத்துலயும் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற ஜீப்பெல்லாம் அடிச்சு தூக்கிடுவாரு. அந்த மாதிரி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி ஆட்டோ ETF டாடா மோட்டார்ஸை அடிச்சு தூக்கிடுது. அது எப்படின்னு பார்க்கலாம். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த டாடா மோட்டார்ஸ் சாதாரண ஷேரே கிடையாது. நம்ம மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் பட்டாசு லிஸ்ட்ல இருக்கிற டாடா மோட்டார்ஸ் அதையே அடிச்சு தூக்கி இருக்குன்னா அது எப்பேற்பட்ட ETF ஆயிருக்கும். ஆட்டோ ETF என்றது நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ், செக்டார் இண்டெக்ஸ், அதுல வர ETF. ஸோ எப்படின்னு பார்த்துக்கலாம். டாடா மோட்டார்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா 15% டவுன், அதாவது இந்த 2 மாசத்துல 3430 ரூபாய் லாஸ். அதே இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஆட்டோ ETF 3% அப். ஸோ 15% அங்க 3% அப் அங்க. ஸோ 711 ருபீஸ் ப்ராஃபிட் 2 மாசத்துல. அதோட எவிடன்ஸ் உங்களுக்கு சார்ட்டும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா பாருங்க. இது ஆட்டோ ETF சார்ட் கிளியரா கொடுத்துருக்கேன். 1 டேட்டு, அதே மாதிரி ETF ஓட NAV வேல்யூ 2 2வது டேட்டு, 3 3வது டேட்டு, அது ETF வேல்யூ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸும் 112233 டேட்டு அந்த ஷேர் பிரைஸ். ஸோ அது எப்படின்னு டீட்டெயிலா பார்த்துலாம். டிஸ்க்ளைமர்: I am not a SEBI registered share market consultant. This is purely based on educational purpose only, based on supply and demand concept வச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எப்படி அடிச்சு தூக்கி இருக்குன்றதை பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் 30ஆம் தேதி ஜூலை பாத்தீங்கன்னா 1162 ரூபாய் 10 ஷேர் வாங்கியிருந்த 11,620 ரூபாய். நான் ஷார்ட்டா முடிச்சிடறேன், நீங்க டீட்டெயிலா வேணா அப்புறம் பார்த்துக்கோங்க. அதே நாள்ல நீங்க ETF ஆட்டோ ETF வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 429 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி 30 ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 6111 10 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஈக்குவலன்ட் அமௌண்ட் ஆட்டோ ETF வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிட் கிடைச்சிருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி கணக்கு எடுத்து பார்த்தா உங்களுக்கு டாடா மோட்டார்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 19,300. வேற நீங்க வாங்கினது 22,730. இதே ETF நீங்க அந்த 1ஆம் தேதி கணக்கு எடுத்து பார்த்துருந்தா நீங்க வாங்கின அமௌண்ட்ல இருந்து 22,730 நீங்க வாங்கின அமௌண்ட். ஆனா உங்களுக்கு அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 23,441, 711 ரூபாய் லாபம், 3% அப். இதே பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆல்மோஸ்ட் 15% டவுன், 3,430. இதுதான் அதோட டீடைல்ஸ். நீங்க நிதானமா பாத்துக்கலாம். வெல்கம், ஐ எம் கணேஷ் பாபு ஃப்ரம் GB இன்வெஸ்டர் ஜோன். இது என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ். உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. அடப்பாவி, இது நமக்கு தெரியாம போச்சு, உடனே ஜம்ப் பண்ணிடலாமான்னு நினைக்காதீங்க. இதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கணும்ன்றத இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, டாடா மோட்டார்ஸ் சரி 2 மாசத்துல கணக்கு வச்சு சொல்லுங்க, ஓகே. மீதி 1 வருஷம் இதெல்லாம் எப்படி கணக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ், அதே கம்பாரிசன் டாடா மோட்டார்ஸுக்கும் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி ஆட்டோ ETFும் பார்த்துடலாம். இது பெஸ்ட் ETF ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். இப்போ உடனே ஜம்ப் பண்ணிடக்கூடாது. இது இந்த மாதிரி ETF ஸ்ட்ராட்டஜி ETF வாங்குறவங்க யாருக்கு பொறுத்தோம்னா லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ரிஸ்க் எடுக்காம கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ETF ஸ்ட்ராட்டஜி இது. அதே மாதிரி யாருக்கு ரொம்ப பெஸ்டா இருக்குன்னா லோ கேபிட்டல், 3 லட்சம் 2 லட்சம் 50,000 இல்ல 5 லட்சம் அந்த மாதிரி லோ கேபிட்டல் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்ல ட்ரேடிங் பண்ணணும்ன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ETF. அதே மாதிரி ஆவரேஜ் பண்றவங்களுக்கும் சப்போஸ் ஆவரேஜ் பண்ணி மேல வரதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 20% மேல ரெக்கவர் ஆகும். அதோட ஒரிஜினல் பிரைஸ் 1162 வரணும்னா 20% ரெக்கவர் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க எவ்வளவு ஆவரேஜ் பண்ணுவீங்க? ஸோ அது ஒரு டிஃபிகல்ட். 2,1000 ரூபாய் போறது இங்க 27 ரூபாய் ETF வேல்யூ போறது எப்படி இருக்கும்? ஆனா இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா அது கீழே அப்புறமா சொல்றேன். 2வது ETFல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷேர், டாடா மோட்டார் ஷேர்ல என்ன நியூஸ் வருது, ஏதாவது நெகட்டிவா வருதா, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி, ரிசல்ட் எப்படி, அதெல்லாம் பார்க்கணுன்றது அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. ஒன்லி ஜென்ரலா ஆட்டோ இண்டெக்ஸ் செக்டர் எப்படி இருக்குன்ற நியூஸ் பார்த்தா போதும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்த ஓகே, இதெல்லாம் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்காது. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் நல்ல டிவிடெண்ட் ரெகுலரா கொடுப்பான். ஸோ அது ஒரு டிவிடெண்ட் வராது, அது ஒரு நெகட்டிவ். இன்னொரு நெகட்டிவ் விஷயம் இருக்கு, திடீர்னு பிரேக் அவுட் ஆகி ஷேர் 10-20% மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. எந்த ஒரு ஷேருமே நல்ல நியூஸ் வந்தா அதை யூ நாட் கேப்சர் இந்த ETF when you invest in the ETFs. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரி, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இப்ப பண்ணனா கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பண்ணுங்க. இல்ல ரிட்டர்ன் மறுபடியும் இதை ரெஃபர் பண்ண வரும்போது கண்டிப்பா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ கம்பாரிசன், 1 இயர் கம்பாரிசன் நான் பார்த்தது, 2 months கம்பாரிசன். 1 இயர் கம்பாரிசன் பார்த்தா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி ஆட்டோ ETF பாத்தீங்கன்னா
டாடா மோட்டார்ஸ் இயர் டு டேட், அதாவது ஜனவரியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு டேட் இருக்கும் ஆல்மோஸ்ட் 20%. இதே ஆட்டோ ETF பார்த்தீங்கன்னா 42%, 1 month -14% டாடா மோட்டார்ஸ். இதே ஆட்டோ ETF பார்த்தீங்கன்னா 1% பிளஸ்ல இருக்கு. 3 monthsல பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் -4%, இது 5% பிளஸ். ஸோ 1 year 50% டாடா மோட்டார்ஸ் பிளஸ்னா ETF பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 65. ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா இது என்னோட மற்ற பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா சும்மா இருக்கிறது வடிவல் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு என்னோட சஜஷன். ஈவன் நானும் ETF-ல தான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த மார்க்கெட்டும் இப்போ கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, குரோக்கரடி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் இன்கேஸ் வீடியோ ஏதாவது கட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டா பாருங்க. ஸோ ETF-ன்றது பெட்டர் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு. தயவுசெய்து ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்க வித்தவுட் ஃபெயில். தேங்க்யூ.